சார் இப்ப இருக்க யங்ஸ்டருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா திருமண தடை தான் சார். ஒண்ணு பெண் பாக்குறாங்க இல்ல மாப்பிள்ளை பாக்குறாங்க, வரன் பக்கத்துல வந்து தட்டி போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த திருமண தடை விலகுறதுக்கு உங்களால முடிஞ்ச பரிகாரங்கள் சொல்லுங்க. சில மந்திர முறைகள்லாம் இருக்குது. அதை நான் சொல்கிற மாதிரி சொல்கிற விதத்தில் ரெகுலராக நீங்கள் காலையும் மாலையும் ரெகுலராக நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே இந்த திருமண தடையால் உள்ள தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி, அது மாதிரி இப்போ தீப வழிபாடு அப்படி செய்யறது மூலியமாகவும் இந்த திருமணத்தில் உள்ள தடை வந்து நிவர்த்தி ஆகிடும். குத்து விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 திரி போட்டு தீபம் பண்ணணும். சர்க்கரையும் தேனையும் கலந்து நீங்கள் தீபம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்ப இருக்க யங்ஸ்டருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா திருமண தடை தான் சார். ஒண்ணு பெண் பாக்குறாங்க இல்ல மாப்பிள்ளை பாக்குறாங்க, வரன் பக்கத்துல வந்து தட்டி போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இன்ன வரைக்குமே ஏஜ் ஆகியும் திருமணம் வந்து நடக்காத ஆண்களும் பெண்களும் இன்னும் இருந்துட்டே இருக்காங்க. திருமண தடை எதனால ஏற்படுது? இந்த திருமண தடை விலகுறதுக்கு உங்களால முடிஞ்ச பரிகாரங்கள் சொல்லுங்க. நிச்சயமாம்மா. இன்னைக்கு பெரும்பாலானவங்க ஒரு 30 வயசுக்கு மேலேயே, இப்போ 90கள் பிறந்தவங்களுக்குலாம் இப்போ 30 வயசு தொட்டுடுச்சு. அப்போ உள்ள காலத்தில் 1க்கு 2 மனைவி கட்டியிருந்தாங்க. இப்போ ஒரு கல்யாணத்துக்கே அவ்வளோ சிரமங்களாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம 90% உள்ள போது 10% என்ன ரீசன்னே தெரியாமல் சில கல்யாணங்கள்லாம் நின்று போகுது. இல்லை முடி கொட்டிடுது அப்படின்னு சொல்ல பேர் ரீசன் சொல்கிறாங்க. இவங்களுக்கு சரியான முறையில் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி திருமணம் தடையாயிட்டு. இந்த திருமண தடைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு சில மந்திர முறைகள்லாம் இருக்குது. அதை நான் சொல்கிற மாதிரி சொல்கிற விதத்தில் ரெகுலராக நீங்கள் காலையும் மாலையும் ரெகுலராக நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே இந்த திருமண தடையால் உள்ள தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முதல்ல இந்த குலதெய்வம் சாபமாக இருக்குமா. இப்போ நம்ம முன்னாடி பேசின வீடியோக்குள்ளே கூட குலதெய்வத்தோட அருள் கிடைக்காதனால கூட இந்த திருமண தடை ஏற்படும். அது இல்லாமல் அவங்களோட ஜாதகத்தில் 7 குடையின் திசை நடந்து அந்த 7 குடை திசையில் வந்து பாவ கிரகங்கள் நடந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் திருமண தடை லேட் ஆகும். இந்த தடைகளெல்லாம் உடைக்கிறதுக்கு சில மந்திர முறைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த மந்திர முறைகளை நம்ம சொல்ல இந்த திருமணத்திற்கான தடைகள்லாம் நிவர்த்தியாகி நல்லபடியாக திருமணம் ஆகிறதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. அந்த மந்திரத்தில் ஒரு 5-6 மந்திரங்கள் இருக்குது. அதில் முக்கியமான மந்திரங்கள், நான் மந்திரங்களை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு போன எபிசோட்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 90களில் பிறந்தவங்கலாம் பாவமாக இருக்குது. என்னோட கூட பிறந்த சகோதரிகள் வந்து நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக இந்த மந்திரத்தை என்னோட குருநாதரின் அறிவுறுத்தலின்படி அவர்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த மந்திரத்தை நான் வெளியில் சொல்கிறேன். ஓம் கல்யாண சுந்தரேசய நமக அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக 108 காலையும் மாலையும் ரெகுலராக நல்லா பால் ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருள்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல அடுத்த 48-90 நாள் நிச்சயமாக கல்யாணம் நடந்துடும். அதே மாதிரி இப்போ தீப வழிபாடு அப்படி செய்யறது மூலியமாகவும் இந்த திருமணத்தில் உள்ள தடை வந்து நிவர்த்தி ஆகிடும். இப்போ தீபம்னாலே நம்ம பெரும்பாலும் அகல் தீபம் போடுறோம், இல்லை வீட்டில் காமாட்சி விளக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம். இது குத்து விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 திரி போட்டு தீபம் பண்ணணும். அந்த 5 தீபத்தில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய் 3ஐயும் கலந்து நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டு வந்தாலே திருமண தடை நீங்கிடும். அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து உள்ள சாறை எடுத்து பிரட்டிட்டு சர்க்கரையும் தேனையும் கலந்து நீங்கள் தீபம் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த திருமண தடையை வந்து நீங்கிடும். இப்போ இதில் தான் சித்தர்களும் இறைவனும் ஒரு சூட்சுமத்தை வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம தீபம் ஏற்றும் போது தீக்குச்சியால் ஏற்றக்கூடாது. ஒரு வத்தியில் எண்ணெயை நினச்சிட்டு அந்த எண்ணெய் அதை தீபமாக ஏற்றி அதுலேருந்து தான் இந்த விளக்குக்கு ஃபுல்லாகவே போடணும். அப்படி போட்டால் தான் அது 100% வெற்றியை கொடுக்கும். வெறும் தீப்பெட்டியால் நம்ம ஏற்றிட்டோம்னா அந்த இடத்துல அது வேலை செய்யாது. அது மாதிரி இந்த தீபத்தை போட்டுட்டு இப்போ மந்திரம் சொல்லியிருந்தேன்ல, அந்த மந்திரத்தை 108 வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். திருமண தடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலகி உங்களுக்கு இல்லறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது கணவனுக்கு வந்து ஒரு நல்ல மனைவியும் மனைவிக்கு வந்து ஒரு நல்ல கணவனும் நிச்சயமாக கிடைப்பாங்க.
ஓகே சார். தீபம் வந்து தீக்குச்சினால ஏற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க, எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா, தீக்குச்சிங்கிறது வேற கணக்கு வந்துடும். அப்போ தீக்குச்சிங்கிறது அது வேற மாதிரி கணக்கு. இப்போ நம்ம வந்து வாழ்க்கையிலேருந்து ஒளி ஏற்ற தான் போகிறோம். அதனால தீக்குச்சிங்கிறது அது அழிஞ்சு போகிறது. இப்போ தீபம்னா உங்களுக்கு தீபம் ஏற்றுனா தான். அதனால தான் திருவண்ணாமலை, நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இந்த திருவண்ணாமலையை பற்றி பேசும்போது அப்போ தீபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்ல. அப்போ அந்த தீபத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணி அந்த தீபத்தை நம்ம ஏற்றும் போது தான் வாழ்க்கையும் நல்லபடியாக எரிஞ்சு நல்லபடியாக நல்லா சிறப்பாக இருக்கும். ஓகே சார். பிரயோகிக்க வேண்டிய மந்திரம் பற்றி சொல்லுங்க சார். முதல்ல ஒரு மந்திரம் சொல்லியிருந்தீங்க, அதே மந்திரம் தானே இல்லை வேற மந்திரம்? இல்லை, அந்த மந்திரமே சொன்னால் போதும். அதோட எனக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும், வசி வசி அப்படின்னு சொன்னாலே போதுமானது. வசி 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 வசி. எனக்கு விரைவில் திருமணம் தாமதமின்றி சிறப்பாக நடக்க வசி வசி. அவங்களோட குலதெய்வத்தை பேரோட சேர்த்துக்கிட்டு வசி வசி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குலதெய்வத்தோட அருளும் இந்த திருமண தடையும் சொல்லணும். ஒரு நாளைக்கு எத்தனை 108 முறை சொல்லணும். எவ்வளவு நாள் முடிகிற வரை சொல்லணும்? 48 நாள் சொல்லணும். 48 நாள் 108, ஒரு நாளைக்கு 108 வீதம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா திருமண தடை நீங்கி ஆணுக்கு வந்து ஒரு நல்ல பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஆணும் நிச்சயமா கிடைப்பாங்க. ஓகே சார். இன்னைக்கு வந்து திருமண தடை எதுக்காக வந்துகிட்டே இருக்கு, திருமண தடை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, கூடவே ஒரு மந்திரமும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்கள் எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா.